பாறை மீன் நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வெளியில் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். பாறை மீன் ஃப்ரை பண்ணதுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்துட்டு அதோட வால் தலை எல்லாமே போட்டு குழம்பு. இதான் இன்றைக்கி திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் குழம்பு வைக்க போகிறது. இதை நம்ம ஃப்ரைக்கு வேண்டி அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். அதில் சேர்க்க வேண்டியது மிளகு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பெப்பரு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம உப்பு போட்டு கறிவேப்பிலையும் போட்டு அரைச்சி அதில் தேய்ச்சி வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம இதில் ஊற்றி போட்டிருக்க நம்ம இதை பிரிஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சுட்டு நம்ம இது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு எடுக்க மாட்டேன், நாளைக்கு நம்ம இதை எடுத்து செய்வேன். வேறு இதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுவேன். நம்ம மீன் சட்டி வச்சுருக்கு. நம்ம மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. புளி எல்லாத்தையும் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் போட வேண்டியது இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகு, கறிவேப்பிலை இதில் போட்டுடலாம். நம்ம இந்த மசாலா இதில் ஊற்றிடலாம். இது நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு தேவையான தண்ணி போட்டு ஊற்றி வச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுருக்கு. நம்ம மிக்சியில் கழுகி மிக்சியில் ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோ அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். கொதிக்கட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம எல்லாமே போட்டிருக்கு. தனியா, மிளகாத்தூள், வெந்தயத்தூள் எல்லாமே போட்டிருக்கு. மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால இந்த குழம்பு என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். அதனால தான் நான் ஒயாமல் இந்த குழம்பையே தான் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா கொதிக்கட்டு. கொதித்த சேஷம் நம்ம மீன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க மீனை போட்டிருக்கு. நல்லா கொதிக்கட்டு. மீனெல்லாம் போட்டுருக்கு. நான் நல்லா கொதிச்சுட்டு நம்ம அதில் சின்ன வெங்காயம் தாளித்து ஊற்ற வேண்டியது. நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் கடலை போட்டுக்கலாம். லைட்டாக வெந்தயம் கிடையாது. வெந்தயத்தூள் போட்டிருக்கு. அதனால் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப வெந்தயம் கசக்கும். உடையிட்டு அதுக்கு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா உடைஞ்சிட்டு நல்லா முறிஞ்சிட்டு நம்ம அதில் கொட்ட வேண்டியது. நல்லா முறிஞ்சிச்சு. நம்ம எடுத்து கொட்டிடலாம். மீனில் கொஞ்சம் கரிஞ்சு போச்சு. பாப்பா அழுதனால போனால் கொஞ்சம் கரிஞ்சிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, சாப்பாடு. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோடய யூடியூப் சேனலில் லதா சுந்தரம் வரும். எனக்கு அதில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க.